அப்பாஸ் சவுதி அரேபியாவிலேருந்து கேட்குறாரு, பயணத் தொழுகையில் வித்ர் அவசியமா? சஃபரில் போகிறோம்ல, சஃபருங்கிறதுலே நம்ம கடமையவே எல்லாம் குறைச்சிவிட்டான். எதுக்கு இதை கேள்வி கேட்குறாருன்னா, கடமையான தொழுகையில் 4 பிடிச்சி 2 வச்சுருக்கிறான். அப்படி எல்லாம் சலுகை தந்திருக்கும் பொழுது பிரயாணத்தில் இருக்கையில் வந்து வித்ர் தேவைதானா, வித்ர் அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க. வித்ரை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் தொழுதும் இருக்கிறாங்க, தொழுவாமல் இருந்திருக்கிறாங்க. அதனால் வித்ரு என்பதை வந்து மற்ற நாளில் வந்து கம்பல்சரியாக தொழுவணும்ல, அப்படி இல்லாமல் பயணத்தில் வந்து வித்ரு தொழுகை ரசூல்லா விட்டும் இருக்கிறாங்க, வித்ரை தொழுதும் இருக்கிறாங்க. ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இந்த ரெண்டையும் கவனிக்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சாரார் வந்து ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு வித்ரு அவசியம் அப்படிங்கிறாங்க, இன்னொரு சாரார் இன்னொரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு வித்ரு கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் 2 பேரும் அவங்கவுங்களும் வசதியான ஆதாரத்தை எடுத்துடுறாங்களா, 2 எடுத்து நம்ம பார்க்கும்போது 2 செய்யலாங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். அது என்ன வருதுன்னு கேட்டால், உதாரணமாக புகாரியில் வந்து 1673வது ஹதீஸில் இருக்கிறது, ஜமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் மக்ரிபி ஒல் இஷாய் பி ஜமனின், முஸ்தலிஃபாவில் மக்ரிபி இஷாவை ரசூலுல்லாஹ் சேர்த்து தொழுதார்கள். முஸ்தலிஃபாவில் என்ன செய்கிறாங்க, மக்ரிபி இஷா ஜம்மு செஞ்சு தொழுகிறாங்க. குல்லு வாஹிதத்தின் பி என் மின் ஹுமா பி இகாமத்தின், ஒவ்வொன்றுக்கு தனித்தனி இகாமத்து சொல்லி, ஒரு பாங்கு இகாமத்து தனித்தனியாக சொல்லி தொழுதார்கள். எங்கள் தொழுகை கவனிக்கணும், மக்ரிபி இஷா 2ஐயும் தொழுதார்கள். உலம் யு சப்யஹு பைனஹுமா, அந்த 2 கடையில் எந்த ஒரு நஃபில் தொழுகையும் தொழுவலை, சுன்ன தொழுவலை. ஜம்மு செஞ்சால் செய்யக்கூடாதானே, ஜம்முனில் சேர்க்கத்தானே வேணும். அந்த 2 தொழுகைக்கு நடுவில் என்ன செய்யலை, எந்த ஒரு உபரியான தொழுகையும் தொழவில்லை. வலா அலா இஸ்ரி குல்லி வாஹிதத்தி மின்ஹுமா, அந்த 2 தொழுகையில் எந்த தொழுகைக்கு பிறகும் எந்த தொழுகையும் தொழவில்லை. அப்போ மக்ரிபு பிறகும் ஒரு தொழுகை தொழவில்லை, இஷாவுக்கு பிறகும் ஒரு தொழுகை தொழவில்லை. அப்போ இஷாவுக்கு பிறகு ஒரு தொழுகையும் தொழுன்னு அர்த்தம், 20 தொழுகையும் தொழவில்லை, வித்ரும் தொழவில்லை. இஷாவுக்கு பிறகு எந்த தொழுகையும் தொழுது கிடையாது என்கிற ஒரு செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் 1673 இருக்கிறது. அப்போ வித்ரு தொழலை, எதுவுமே தொழலைங்கிறது இதில் வருகிறது. அதில் கூட வந்து அதாவது அவர் கொஞ்சம் அந்த நேரத்தில் தொழுவாமல் பின்னாடி போய் லேட்டாக கூட தொழுதுருப்பாங்கல்ல, இவர் பார்க்காம இருந்திருப்பார்ல, அப்படி கூட யாராவது சொல்லுவோமே. ஆனால் அதுக்கும் என்ன வருதுன்னு கேட்டால், சுபுஹ் வரைக்குமே தொழலன்னு வருது. முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பில் என்ன வருது, ஹத்தா அதல் முஸ்தலிஃபா, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், பெரிய ஜாபிர் ஹதீஸும்பாங்க, பெரிய ஹதீஸ். அது இப்போ மொழிபெயர்த்தாலே ஒரு 20 பக்கத்துக்கு வரும், அவ்வளோ பெரிய ஹதீஸ். முஸ்லீம்லேயே வரக்கூடிய ஹதீஸில் பெரிய ஹதீஸ் இதுதான். அப்போ அந்த ஹதீஸில் துணுக்கு மட்டும்தான் வாசிக்கிறேன். ஹத்தா அத்தல் முஸ்தலிஃபா, பிறகு முஸ்தலிஃபாவுக்கு வந்தார்கள். இப்போ சல்லாபிகள் மகரிப உல் இஷா, அங்கே மகரிபி இஷாவை தொழுதார்கள். பி அதானின் வாஹிதின் ஒ இகாமத்தைனி, ஒரு பாங்கு 2 இகாமத்து சொல்லி மகரிபி இஷாவை தொழுதார்கள். உலம்பி சப்பிஹு பைனஹுமா ஷையன், 2க்கு இடையில் எந்த நஃபில் தொழுகையும் தொழவில்லை. சும்ம பிறகு இல்துத்தஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா தலால் ஃபஜ்ரு, ஃபஜ்ர் உதயமாறு வரைக்கும் படுத்து தூங்கினார்கள். ஓ சல்லல் ஃபஜ்ர, ஃபஜ்ர் வந்து ஃபஜ்ரை தொழுதார்கள். அப்போ என்னாச்சு, இஷா தொழுதுட்டு படுத்தவங்க சுபுகில் தான் எந்திரிக்கிறாங்க. வித்திரு தொழுது இருந்தால் அந்த சுபையும் சேர்த்துட்டு சொல்கிறாரு, கவனிக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ இஷா தொழுதையும் கவனிக்கிறார், ரசூல்லா படுத்ததையும் கவனிக்கிறாரு, இடையில தொழுலைங்கிறது கவனிக்கிறார். அப்போ இஷாவுக்கு பிறகு தான் வித்திரு தொழுவணும். ஆனால் ரசூல்லா என்ன செய்யலை, இஷா டு சுபு வரைக்கும் ஒன்றுமே தொழலை அப்படிங்கிறது வந்து இதிலேருந்து வருகிறது. முஸ்லீமில் வரக்கூடிய 1218வது ஹதீஸில் இருக்கிறது. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டால், வித்திரு வந்து தொழாமலும் இருந்திருக்கிறார்கள். வித்திரு தொழுகையை பிரயாணத்தில் இருக்கும்போது நம்ம விடுறாந்தா விட்டுக்கிறலாம், தொழணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுது இருக்கிறார்கள் என்பதற்கு ஹதீஸ் இருக்குது. புகாரில் 1000வது ஹதீஸ், 1000 நம்பரில் ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபி ஸஃபரி அலா ராஹிலத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் வந்து தமது வாகனத்தில் தொழுவார்கள். பிரயாணத்தில் இருக்கையில் என்ன செய்வாங்க, வாகனத்தில் தொழுவாங்க. ஹைசு தவஜ்ஜஹத் பிஹி, வாகனம் எந்த திசையில் போகிறதோ அந்த திசையில் கிப்லா பார்க்க மாட்டாங்க, எந்த திசையில் போகுதோ அந்த திசையில் ஒட்டகத்தில் உட்காந்துக்கிட்டே தொழுவாங்க. உட்காந்துக்கிட்டே ருக்கு செய்தா எல்லாம் அதிலே நடக்கும். யூமி ஈமான் சலாத் லைல், இரவு தொழுகையை வந்து ஈமான்ல இசாரா சைகையாக தொழுவார்கள். ருக்குன்னா ருக்கு மாதிரி நினச்சிக்கிறது, செய்த மாதிரி ஒட்டகம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். இல்லல் ஃபராயில, கடமையான தொழுகை தவிர. கடமையான தொழுகையை தொழும்போது என்ன செய்வாங்கன்னா, இறங்கி நின்று கிப்லா பக்கம் திரும்பி தொழுதுட்டு மறையேறி உட்காந்துக்கிட்டு அப்புறம் இரவு தொழுகையை வாகனத்தில் தொழுது முடிச்சிடுவாங்க. வாகனத்தில் போயிட்டுருப்பாங்க, 8 ரகாத்து 10 ரகாத்துலாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஒட்டகத்திலே செஞ்சு முடிச்சிருவாங்க. அதில் வருகிறது ஒய்யூத்திரலா ராஹிலத்திகி, அவங்களுடைய வாகனத்தின் மீது வித்தனையும் தொழுவார்கள். இப்போ கடமையை மட்டும் இறங்கி தொழுவார்கள், வாகனத்தில் ஏறி உட்காந்து அதிலே வித்தனையும் தொழுது விடுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இப்னு உமர் அறிவிக்கிறார்கள். இது புகாரில் 1000வது ஹதீஸில் இருக்கிறது. அதனால் வித்திரு தொழவும் செய்யலாம்.
வித்திரு தொழவும் செய்யலாம், வித்திரு தொழாமலும் இருக்கலாம். ரெண்டும் மார்க்கத்தில் உள்ளது தான். உங்கள் விருப்பத்தில் விட்டாச்சு அதை.